இது 20 வருஷம் ஆச்சு. 2005 நடந்த அந்த வழக்குக்கு இப்போ லேட்டஸ்டா 2025 தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குற்றம் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இதெல்லாம் வந்து இன்னொருத்தனுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு தானே. அப்பா 13 கொலை பண்ணான், 20 வருஷமா ஜாலியாக சுற்றிருந்தான், இப்போ தான் அவனுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு கொலை தானே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போது இப்போ இதே வந்து துபாய் போன்ற அரபு நாட்டிலலாம் மேலை நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ தண்டனை கொடுக்குறான். அது ஒரு 24 ஹவர்ஸில் 48 ஹவர்ஸில் விசாரணை உடனடியாக முடித்து உடனடியாக தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி கடுமையான தண்டனைகள், கல்லால் அடித்து சாவடிக்கிறது, தூக்கில் போட்டு தொங்க விட்டு சாவடிக்கிறது, அப்படியெல்லாம் வந்து அதுவும் எல்லாரும் எதிர்க்கும், பப்ளிக் எதிர்க்கையே. ஸோ அப்போது என்ன ஆகும்னா அங்கே பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த பயம் வருது. ஒரு கற்பழிச்சா இப்படி ஒரு பெரிய தண்டனை கொடுப்பாங்க, மரண தண்டனை தான் அப்படின்றது வருது. அப்போ அங்கே குற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம அந்த அளவுக்கு போக முடியாது.